ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 4 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்த மியூசிக் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொரு கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட திறமை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா காட்ட தொடங்கிட்டாங்க. இருமாவோட மிஸ்பீட் கிளாஸை சேர்ந்தவங்க எந்த அளவுக்கு அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போறாங்கன்னு காத்துட்டு இருந்த காத்திருப்பு எல்லாமே இப்போ எல்லாருக்குமே வெளிப்படையாவே தெரிய போகுது. இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். இருமா நல்லா தான் இருந்துட்டு இருக்கானா? அது என்ன கேள்வி? அவன் கண்டிப்பா நல்லா தான் இருந்துட்டு இருப்பான். ஒபேரா சன் என்ன சொன்னாங்கன்னா, இனி 1 மணி நேரத்துல இவன் திருப்பியும் நார்மல் ஸ்டேஜை நோக்கி வந்துருவான்னு. ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருந்துட்டு இருக்கு. அது வரைக்கும் இவனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பாம அப்படியே விடுறதுதான் நல்லது. போறோம் வந்துட்டேன்னு கலிகா சென்சைய கைத்தாக்கில தூக்கிட்டு ராயல் 1 கிளாஸ்க்குள்ள வந்துட்டு இருப்பான். ராயல் 1க்குள்ள வந்து பல வருஷம் ஆச்சு. டெர்கிலா சேனோட மெமரிஸ் எல்லாமே இந்த இடத்துல நிரம்பி இருந்துட்டு இருக்கு. வாண்டுகளா, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது டெர்கிலா சீட்டு. உங்க ஆளுக்கு பிடிஞ்ச கையால இதை தோற்றத உடனே நிறுத்துங்க. டெர்சானோட சீட்டை இந்த அளவுக்கு அவங்க கேவலப்படுத்துவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்க. சென்சை, இவன் யாருன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரொம்ப வினோதமா இருந்துட்டு இருக்கான். உங்களோட ஜட்ஜில இவனும் ஒருத்தனா இருந்துட்டு இருக்கான். இவனோட பேரு அமுடூசியஸ். ஃபார்மர் 13 கிரவுனோட மெம்பர்னு சொல்ல வரீங்களா? டெர்கிலா சமோவோட கிளாஸ திருடின உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் ஏற்கனவே ராயல் 1ல இருக்கும்போது டெர்கிலா சமோவுக்கும் எனக்கும் நடந்த லவ் ஃபீலிங் எல்லாத்தையுமே மெமரிஸா நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே வாண்டுகளா இருக்கிற நீங்க என்கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். உங்கள யாரு இருமான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவன் இதுக்கு ஒத்தானவனா இல்லையான்னு ஜட்ஜா இருக்கிறனா பர்சனலா டெஸ்ட் பண்ணதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க தேடிட்டு இருக்கிற இருமா இவன் தான். அவனோட கண்ணத்தை கிள்ளி பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப ஃபிளஃபியா இருந்துட்டு இருக்க. நான் நினைச்சு பார்த்த மாதிரி இவன் கொஞ்சம் கூட இல்லவே இல்லைன்னு கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இவன் ஈஸியா எமோஷன்ல மாட்டிடுறான்னு இதை பார்த்தாலே நல்லாவே தெரியுது. டர்ச்சனோட கிளாஸ் ரூம் நீங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவீங்க நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்னன்னா என்னையே நீங்க முட்டாளு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் இப்போ வார டிக்ளேர் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு. என்னது வார டிக்ளேர் பண்ண போறீங்களான்னு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. உங்களோட அசைன்மெண்ட் மியூசிக் ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிட்டு ஜெயிச்சு டைரக்டர் ரேங்க் அடைஞ்சு ராயல் 1லயே நீடிக்கிறது தானே. நான் ஜட்ஜா இருக்கிற வரைக்கும் ராயல் 1ல உங்களால நீடிக்க வாய்ப்பே இல்லை. உங்களோட நம்பிக்கை எல்லாமே சல்லி சல்லியா நொறுங்கிறத பார்க்கும் போதே உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருந்துட்டு இருக்கும். சவுண்ட் மாஸ்டர், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு சாதாரணவங்க எல்லாம் கிடையாது. நாங்க எதையாச்சும் ஒண்ணு சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை சாதிக்கிற வரைக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம். நீ பார்க்கிறதுக்கே ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப அழகாவும் இருந்துட்டு இருக்கேன்னு சாப்ரோவா அவன் திங்க போறான். இப்ப நான் அவனை திங்க மாட்டேன். என்னது இப்ப நீ திங்க மாட்டியா? இவனோட இதய துடிப்பை கேட்கும் போதே நீங்க எல்லாருமே பயத்துல ரொம்ப நெர்வஸா இருக்கீங்க. நல்லாவே எனக்கு புரியுது. நீங்க நினைச்சது எதையுமே உங்களால அடையவே முடியாது. ஏன்னா நீங்க இப்போ ஒரு கம்ப்ளீட்டே ஆகாத ஒன்னத்துக்கும் உதவாதவங்களா தான் இருந்துட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி ஒருத்தங்களால என்னோட மனசை கவர்ந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? பர்சன் மட்டும் வந்தானா எல்லாமே நாங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். இருமாவோட வாய்ஸை கேட்டோட அது வரைக்கும் பயத்தோடையும் நெர்வஸாவும் இருந்தவங்க எல்லாருமே திருப்பியும் புத்துணர்ச்சியா மாறிட்டு இருப்பாங்க. அம்டூசியஸ் ஆமா, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு கொடுத்த வார்னிங்க திருப்பி எடுத்துக்கோங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லை. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ல எங்களை விடவும் சிறந்தவங்க யாருமே இல்லைன்னு ஒரு அல்டிமேட்டான சவுண்டை பயன்படுத்தி உங்களை நாங்க கண்டிப்பா ஜெயிச்சே தீருவோன்னு நீசன் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்க. என்ன நீங்க ஜெயிக்க போறேன்னு சொல்ல வரீங்களா? முடிஞ்சா என்ன ஜெயிச்சு காட்டுங்கன்னு கலிகா சென்சையை தூக்கிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. இந்த வாண்டுக என்னையே சேலஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கிறதுக்கு நானும் தயாரா இருந்துட்டு இருக்கேன். ஆமா, நீ எதுக்காக போற இடம் எல்லாத்துலயுமே என்ன தூக்கிட்டு போற நான் தெரிஞ்சுக்கலாமா? டீமன்ஸா இருக்கிற நாங்க எதுக்குமே வெயிட் பண்ணவே மாட்டோம். இன்னும் ஆரம்பிக்கலையான்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கத்திட்டு இருக்க. கிளாராவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவளோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட அவங்களும் சேர்ந்து கத்திட்டு இருப்பாங்க. ஈருமா எந்த மாதிரி சர்ப்ரைஸா எனக்கு கொடுக்க போறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை பிரின்சஸ காப்பாற்றக்கூடிய ஹீரோவா நடிக்க போறானா, இல்ல லவ்லி டவுலியா டிராகன் கூட சேர்ந்து லவ்ல ஈடுபட போறானான்னு என்னோட ஆர்வத்தை என்னால அடக்க முடியலன்னு கத்திட்டு இருப்பா. நீங்க எல்லாருமே காத்து கிடந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் இப்ப ஆரம்பிக்க போகுது. 6 ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ சேர்ந்தவங்களும் ஒவ்வொருத்தங்களா வந்து உங்க முன்னாடி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ ஈடுபடுவாங்க. நீங்க எல்லாருமே சியர் பண்ண மறந்துடாதீங்க. லாட்டரி அடிப்படையில
ஏற்கனவே நாங்க டிசைட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏ சேர்ந்தவங்க தான் கலந்துக்க போறாங்க, ரெண்டாவது சி, மூணாவது பி, நாலாவது இ, அஞ்சாவது டி, கடைசியா மிஸ்ஃபிட் கிளாஸ் சேர்ந்தவங்க கலந்துக்க போறாங்க. ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்க இஷ்டப்படி ஒவ்வொருத்தங்களும் 6 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. யாரு இதுல ஃபுல் பாயிண்ட் அடையறாங்களோ அவங்க தான் இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்ல ஜெயிச்சவங்களா கருதப்படுவாங்க. இருமாவும் அவனோட மிஸ்ஃபிட் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே ஆடியன்ஸ்குள்ளேயே இருந்து கிளாஸ் ஏயோட பெர்ஃபார்மன்ஸ பார்க்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அந்த வாண்டுக எல்லாமே கடைசியா தான் கலந்துக்க போதா, நீ மிஸ்ஃபிட் கிளாஸ பத்தி தான் பேசிட்டு இருக்கியா, ஸ்டேஜ் ஓபன் ஆயிட்டு இருக்கும், எல்லாரும் நல்லா இருந்துட்டு இருக்கீங்களான்னு ஒருத்தன் கத்திட்டு இருப்பான். அவனோட சவுண்ட் அங்க இருக்கிற எல்லாரோட காதுல இருக்கிற செவியையே கிழிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கும். உங்க எல்லாருக்குமே நெதர்வேல்ல நடந்த ஒரு ஏன்ஷியன்ட் டேல தான் நாங்க இப்போ கதையா பாட்டு பாடி காட்ட போறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரின்ஸ் ஒருத்தன் அவனோட ராயல் சீட் எல்லாத்தையுமே உதறி தள்ளி லேண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ட நோக்கி போனான். அவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப குட்டியா வீக்கான பிரின்ஸா இருந்தனால ஸ்பிரிட்ஸா இருக்கிறவங்க அவனை அரவணைச்சாங்க. டாப்பான பொசிஷனுக்கு போகணும்னு நீ ஆசைப்பட்டீனா ஃபர்ஸ்ட் உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் ரொம்ப பயங்கரமா நீ நடந்தே தீரணும். நீ யாரெல்லாம் பழி வாங்கணும்னு ஆசைப்படுறியோ அவங்க எல்லாரையுமே ஸ்பிரிட்டா இருக்கிற நாங்க உன் கூடயே இருந்து பழி வாங்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி பவர், நாலேஜ் இது எல்லாத்திலையுமே நீ சிறந்தவனா மாறியே தீரணும். அப்படி சிறந்தவனா மாறினா மட்டும்தான் உன்னை கலாய்ச்சி நக்கல் பண்ணவங்க எல்லாரையுமே உன்னால தோக்கடிக்க முடியும். ஸ்பிரிட்ஸா இருக்கிறவங்க எனக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அதிகமா கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வீக்கான பிரின்ஸா இருக்கிறவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி ஒரு புது கிங்டத்தையே உருவாக்கினான். அவங்களோட கதையை தான் இன்னைக்கு உங்க எல்லாரும் முன்னாடியும் நாங்க பாடி வெளிப்படையா காட்டிட்டு இருக்கோம்னு ஃபர்ஸ்ட் இயரா இருக்கிற கிளாஸ் ஏயோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அங்க இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் ஆரவாரம் பண்ணி கத்திட்டு இருக்கு. இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹைப்பா இருந்துட்டு இருக்காங்க. இப்பதான் ஷோ ஆரம்பிக்கவே செஞ்சிருக்கு. அதுக்குள்ள இந்த அளவுக்கு அமேசிங்கா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. உண்மையிலேயே இது ரொம்ப கூலா இருந்துட்டு இருக்குன்னு இருமா தன்னோட சுயநிலைக்கு வந்து கண்ணை முழிச்சிட்டு இருப்பான். மத்த கிளாஸ சேர்ந்தவங்க எல்லாருமே அதிகமான ரிஹர்சல் பண்ணி நல்ல ஒரு ஐடியாவை நோக்கி வந்து ஒன்னாவே ஃபன்னாவே இருந்து அமேசிங்கான ஷோவை தான் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஷேர் பண்ணிருக்காங்க. மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு ஃபர்ஸ்ட் டைமா மியூசிக் ஃபெஸ்டிவலை பாக்குறனால இருமா ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். காய்ஸ், ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த மியூசிக் ஃபெஸ்டிவல்லையே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வர போறோம்னு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சேர் பண்ணிட்டு இருக்க. அடுத்ததா கிளாஸ் ஏயோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஜட்ஜஸ் எவ்வளவு மார்க் கொடுக்க போறாங்கன்னு கேட்கறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டு இருக்க. கியூபா ஃபுல் பாயிண்டா இருக்கிற 6ல 5 பாயிண்ட கொடுத்துட்டு இருப்பா. உங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் உண்மையிலேயே என்னோட மனசு நல்லாவே கவர்ந்துச்சு. அடுத்ததா மெய் 4 பாயிண்டையும் போறோம் 3 பாயிண்ட்ஸ கொடுத்துட்டு இருப்பான். இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவர்னு தெரியலையா? பின்னாடி இருக்கால அவ லிரிக்ஸ ஒழுங்கா சொல்லவே இல்ல. முன்னாடி இருக்கிற இந்த ப்ளூ ஹேர் வச்சிருக்கிறவன் அவனோட பிச் சரியாவே இல்ல. இதுல முக்காவாசி பேரோட தொண்டை அடைச்சிருக்கிறனால ஒழுங்காவே அவங்களோட லிரிக்ஸ் சவுண்ட் வெளியே வரவே இல்ல. இவங்களோட ஸ்டாரா இருக்கிற நீ பவர்ஃபுல்லான வாய்ஸ வச்சிட்டு இருக்க. நீ ஃபோர்ஸ் பண்ணி மத்தவங்களை விடவும் உன்னோட வாய்ஸ வெளிப்படுத்துறது ஒரு ஃபன்னாவே இல்லவே இல்ல. உண்மையிலே சொல்லணும்னா உன்னோட சவுண்ட் ரொம்ப எங்க தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கிறனால அதை மட்டும் நீ சரி பண்ணிட்டீனா நீ ஒரு டேலண்டான மியூசிஷியனா வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஃபார்மர் 13 கிரௌனை சேர்ந்து அவன் இவ்வளவு கடுமையா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அவன் கூட சேர்ந்து சண்டை போட்டனாலதான் அவன் இந்த அளவுக்கு கடுமையா இருந்துட்டு இருக்கான். அது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். அடுத்ததா கிளாஸ் சியை சேர்ந்தவங்க ராக் வெஸ் கிளாசிக்கல்னு அவங்களோட கான்செப்ட காட்டுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. கிளாஸ் சியோட ராக் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக்கோட சவுண்ட கேட்டு மொத்த அரங்கமே அதிர்ந்துட்டு இருக்கும். ரொனோவா சென்பாய் ஏற்கனவே கொடுத்த அட்வைஸ்னாலதான் நாங்க 2 பேருமே இந்த டிஸ்கஷனுக்கே வந்தோம். எங்க 2 பேருக்கு நடுவுல இருந்த ஸ்ட்ரென்த் இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஒன்னாவே பேசி ஒன்னாவே பழகி ஒன்னாவே சந்தோஷமா இருந்தனால எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம இந்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம். இருந்தாலும் என்னோட ராக் தான் கிளாசிக்க கூட சிறந்ததுன்னு அவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு உண்மையான பேட்டில் ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ராக்க விடவும் எதுவுமே பெட்டரா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க வாசிச்சிட்டு இருக்க. கிளாசிக்க விடவும் சிறந்ததா எதுவுமே இருக்க முடியாதுன்னு இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க சண்டையில ஈடுபட்டு இருக்க. மாத்தி 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 ராக் பெருசா கிளாசிக் பெருசா கிளாசிக் பெருசா ராக் பெருசான்னு அவங்களுக்குள்ளேயே பேட்டில்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அங்க இருக்கிற ஜட்ஜஸ் மட்டும் இல்லாம மொத்த ஆடியன்ஸுமே ஹைப் ஆகி அவங்களுக்காக அதிகமா சேர் பண்ணிட்டு இருக்க. பெர்சன் என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியே இருந்து குழப்பத்துல இருந்துட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடி வர்றத பார்த்தோன்னே எப்ப நீங்க இங்க வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? நீ ஒரு 30 நிமிஷமா உள்ள போலாமா வேண்டாமான்னு ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருந்தீல, அப்பமே நான் இங்க வந்துட்டேன். நான் எதுக்காக இங்க வந்தானா நீ எந்த மாதிரி இருக்குன்னு பாக்கலாம் தான் நினைச்சேன். நீ நல்லா இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்கு. உங்களை நான் கவலை அடைய வச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உன்னோட பிரதர் மொத்தமா காணாம போனதுல இருந்து நீ தான் இப்ப நம்ம கிளானோட லீடராவும் ஒரு பயங்கரமான
பயங்கரமான டீமனாவும் மாறக்கூடிய திறமை எல்லாமே உனக்கு தான் இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் உன்னை வீட்டுக்கு வர சொல்லி உங்க அப்பா வற்புறுத்திட்டு இருக்காரு. ஆனா உங்க அப்பா சொல்றது கரெக்ட் தான். நீ திரும்பி வரணும் தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கேன். ஆனா உனக்கு டேலண்ட் அதிகமா இருந்துட்டு இருக்கு. சோ நீ என்ன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டிய எல்லா பொறுப்பும் உன்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. நீ சின்ன வயசுல மியூசிக்க வாசிக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நீ ஒரு மியூசிக்ல டேலண்ட் ஆனவனா வருவேன்னு எனக்கு அதிகமான நம்பிக்கை இருந்துச்சு. நீ மியூசிக் தான் வேணும்னு சூஸ் பண்ணீனா அதை சப்போர்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். ஆனா நம்மளோட ஃபேமிலியோட ரூல்ஸை நம்ம என்ன பண்றது? நான் சொல்ல போறத நல்லா கேட்டுக்கோ சோய். அது கிடக்கிறது மயிராண்டி. அதை பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நான் எதுக்காக உங்க அப்பாவோட பேச்சு எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கேன்னு பேசுவா பேசிட்டே இருப்பா. பெர்சனை விடவும் பெரிய ஓட்டவாயா அவ பேசுறது எல்லாத்தையுமே கேட்டோன்னு ஓட்டவாயா இருக்கிற பெர்சனாலேயே அது எல்லாத்தையுமே கேட்கவே முடியாது. இதுக்கு மேல நீங்க எதையுமே பேச வேண்டிய அவசியமே இல்ல. என்னோட ஓட்டவாய் எல்லாமே எங்க இருந்து வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை. நீ என்னதான் இருக்கணும் நீ ஆசைப்படுறியோ அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தான் இருந்துட்டு இருக்கு. சோய் நீ மியூசிக்க தேர்ந்தெடுக்க போறியா இல்ல உன்னோட அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற போறியான்னு முடிவெடுக்கிறதுக்கான டைம் இப்போ உனக்கு வந்துட்டுன்னு அவங்க அம்மா அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கும். அடுத்ததா கிளாஸ் B சேர்ந்தவங்க டிராகன் அண்ட் பிரின்சஸோட லவ் கதையா சொல்லதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அதிகமான சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டிராகனை தாக்குறதுக்கு வர்றதை பார்த்தோன்னே டிராகன் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி அங்க இருக்கிற கேசில் மொத்தத்தையுமே அழிச்சு டிராகனும் பிரின்சஸும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் முடிச்சு அவங்க லவ் ஜெயிக்கவும் செஞ்சுட்டு இருக்கும். கடைசி சாவர வரைக்கும் அவங்க ஒன்னாவே இருந்து ஒன்னாவே இறந்துட்டும் இருப்பாங்க. அங்க நடக்கிற கதை எல்லாத்தையுமே பார்த்து ஆடியன்ஸ் மொத்த பேருமே கவலையில அழுதுட்டு இருக்க. அப்படி இருந்துமே போறோம் அவங்களுக்கு 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இதோட கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஹாஃப் சேர்ந்த கிளாஸ் E, கிளாஸ் D, மிஸ்ஃபிட் கிளாஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே உங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கிறதுக்கு தயாராகுங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்க்கான டைம் வந்துட்டு மிஸ்ஃபிட் கிளாஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கிறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பார்க்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு கலிகோ சென்சை சொன்னோன இருமாவும் மிஸ்ஃபிட் கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கிறதுக்கு தயாராகி அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.